ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலை வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். கொண்டக்கடலையை மட்டும் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். கூடவே 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாயை மிக்சியில் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவு நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது. கையில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டி வச்சுருக்க வடையை அதில் போட்டுக்கோங்க. நீங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் கருகி போயிடும். அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருந்தீங்கன்னா இது வடை போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருக்கும். தண்ணி சேர்க்காததுனால இது கரெக்டாக வருது. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தயிர் சாதம், ரச சாதம், இந்த மாதிரி டிஷ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ.